ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங், ஓகேவா? கிளாஸுக்காக ரெடியாகி உக்காண்ட்ருக்கேன். ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ யாருக்காவது யோகா கிளாஸ் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணுன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நான் வந்து 1 day 1 meal, ஸோ அந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி நான் என்னோடய டேவை கொண்டு போகிறேன், என்னென்ன நான் சாப்பிட்றேன் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். நார்மலாக ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம உடம்புல இருக்கிற நோயை வந்து நம்ம உடம்பே சரி பண்ணிக்கும். ஸோ ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னா, ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து 1 day 1 meal, லன்ச் மட்டும் எடுத்துப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ என்னோடய டே எப்படி போகுது, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட்டாக கொடுக்குறேன். இந்த மாதிரியான அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸோடு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹெல்த் டிப்ஸுக்கு அப்புறமா நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுக்குறேன், ஓகே? காலையில் எழும்பி ஹாட் வாட்டர் தாங்க வச்சேன் நான். ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங் ஹாட் வாட்டர். இந்த 1 day 1 mealல வந்து தண்ணி எந்த அளவுக்கு நம்மளால் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிக்கிறது நல்லது. ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன், சரியா? நிறைய பேருக்கு வந்து சாம்பார் பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இருக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு வந்து முட்டு குடையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல அந்த பருப்பை வந்து ஒரு 1/2 an hour ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பருப்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பருப்பு வந்து நல்லா நுர கெட்டி வரும். ஸோ அந்த நுர கெட்டி வரும்போது அந்த அந்த பருப்பை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி வச்சு நீங்கள் அந்த பருப்பை வேக வைங்க. அப்படி வேக வைக்கும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, இந்த முட்டு குடைச்சல் அந்த மாதிரியான பிரச்சனையும் வராது. அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, சாம்பாரில் புளி சேர்க்காதீங்க. புளிக்கு பதில் நீங்கள் எலுமிச்சம்பழம் சேருங்க, ஓகேவா? சாம்பாரெல்லாம் தாளித்து இறக்கி முடித்து கொஞ்சம் அதோட ஹீட்டு கம்மியான உடனே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும், உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது.